வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. வணக்கம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள் என்றவர் யாருனாக்க ஆப்ஷன் ஏ வைரமுத்து. நெக்ஸ்ட்டு, முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தும் பூ எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அனிச்சம்பூ. நெக்ஸ்ட்டு, கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்தியூன் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாயன் படைத்த நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உனக்கு படிக்க தெரியாது. நெக்ஸ்ட்டு, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும், இவ்வரியில் பயின்று வரும் அணியை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட்டு, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறிவிலை வணக்கின் ஆ ஐ அல்லன் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி புறநானூறு. நெக்ஸ்ட்டு, ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் சரியான தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். நெக்ஸ்ட்டு, திருவிளையாடற் புராணத்தின் 3ஆம் காண்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி திருவாலவாய் காண்டம். திருவிளையாடற் புராணத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை உடையது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். இந்த 3 காண்டங்களை உடையது தான் திருவிளையாடற் புராணம். வஞ்சி காண்டம்ங்கிறது எதில் வரும்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க சிலப்பதிகாரத்தில் வரும். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களை கொண்டது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருனாக்க இளங்கோவடிகள். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. புறநகர் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க முற்றுப்போலி. என்ன முற்றுப்போலி வராது. புறநகர் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க ஆப்ஷன் பி இலக்கணப்போலி. 5 அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க முற்றுப்போலி. 4 திறம்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க திறம் அப்படிங்கிறது ஈற்றுப்போலி. 2 அரையர் அப்படின்னாக்க இடைப்போலி. இடைப்போலி அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க 1 வருதுங்களா. புறநகர் அப்படின்னாக்க இலக்கணப்போலி. இலக்கணப்போலிங்கிறது 3. ஆன்சர் 3 4 2 1. 3 4 2 1 அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எழில் முதல்வன். நெக்ஸ்ட்டு, வாணிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க அரங்கசாமி என்கிற எத்திராசலு. சுரதாவோட இயற்பெயர் சுப்புரத்தினதாசன். நெக்ஸ்ட்டு, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடல் மூலம் கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார். எடுத்தல், படுத்தல், நலிதல், உலப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும், இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நன்னூல். நன்னூலை எழுதுனது யாருன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா பவனந்தி முனிவர். தொல்காப்பியத்தை எழுதுனது தொல்காப்பியர். நெக்ஸ்ட்டு, தமிழக அரசு காமராசருக்கு செய்த சிறப்புகளுள் ஒன்று எந்த அரசுன்னு பாருங்கள். தமிழக அரசு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. பாரத ரத்னா விருது இந்திய அரசு வழங்கியிருக்கும் காமராசருக்கு எந்த வருஷம்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1976. சென்னையில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. காமராசருக்கு மணிமண்டபம் தமிழக அரசு அமைச்சிருக்கும், ஆனால் சென்னை கிடையாது. எங்கன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா கன்னியாகுமரியில் தான் அவருக்கு மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க. அடுத்தது, சென்னையில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது. இது தவறு. ஏன் அப்படின்னாக்க பன்னாட்டு விமான நிலையம் கிடையாது, உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் காமராசர் பெயர் சூட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னாக்க இளங்கோவடிகள். கம்பராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. பழமொழி 400 யாருன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க முஞ்சூரை அரையனார். திரிகடுகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க திரிகடுகம் அப்படின்னாக்க நல்லாதனார். நாற்பத்தி நாலு ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்னும் தமிழின் சிறப்பை
பாடலில் புலப்படுத்திய தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க துரைமாணிக்கம். இவர் எழுதின நூல்னு பார்த்துங்க அப்படின்னாக்க கனிச்சாறு, உலகியல் 100, கனிச்சாறு, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். இவர் வந்து ஒரு 3 இதழ்களை வந்து நடத்தியிருப்பாங்க. என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 இதழ்களை வந்து நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா. சுரதாவோட இயற்பெயர் வந்து என்னன்னாக்கா சுப்புரத்தினதாசன். நெக்ஸ்ட்டு இலக்கண போலி அற்ற சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குடந்தை. இலக்கண போலி அப்படின்னாக்கா தசை, புறநகர், வாயில், இது எல்லாமே இலக்கண போலி. குடந்தை வந்து ஏன் வராதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா இது மருவு. மருவு அப்படின்னாக்கா ஒரு ஊரோட பேரை வந்து சுருக்கி சொல்லுவாங்க. தஞ்சாவூரை வந்து என்னென்னு சொல்லலாம், தஞ்சைன்னு சொல்லலாமா, கும்பகோணத்தை வந்து குடந்தைன்னு சொல்லலாமா. இப்போ குடந்தைங்கிறது வந்து மருவுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எருதன் குஞ்சிர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அமைந்துள்ள கோவில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி லோகமா தேவீஸ்வரம் கோவில். நெக்ஸ்ட்டு நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு என கூறியவர். ஆன்சர் அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு கூற்று 1 மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். கூற்று 2 தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. நெக்ஸ்ட்டு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் யார். ஆன்சர் ஏ ரசூல் கம்சதேவ். நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியாரின் அமைச்சர் பெயர் என்ன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாண்டவராயர். நெக்ஸ்ட்டு பாவினங்கள் எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் சி 3 வகைப்படும். நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. முழவு, திமிலை, கஞ்சக்கருவி, யாழ், வீணை, நரம்பு கருவி, குழல், சங்கு, காற்றுக்கருவி, கொம்பு, சேகண்டி, தோல் கருவின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து 1, 4 ரைட்டு, 2, 3 தவறு. ஏன்னாக்கா யாழும் வீணையும் வாசிக்கும் போது நமக்கு என்ன வேணும், காற்று தானே வேணும். அப்போ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா காற்று கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. யாழ், வீணை. தவறான இணையை கண்டறிகன்னு கேட்குறாங்க. 1, 4 தவறு. 1 தவறான இணைன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க 1, 4 தவறு. ஓகேங்களா, 1வது 4வது தவறு. அப்போ யாழ், வீணைங்கிறது வந்து நரம்பு கருவி, குழல், சங்குங்கிறது வந்து காற்று கருவி. இது ரெண்டுமே ரைட்டு. அவங்க தவறான இணை கேட்குறனால 1, 4 தப்பு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு. ஆன்சர் ஆப்ஷன் டி 10 முதல் 13 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்களாம். எடுத்தல் அளவை ஆகு பெயர் 2 கிலோ கொடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நீட்டல் அளவை ஆகு பெயர் அரை லிட்டர் வாங்கு. ஆப்ஷன் 3 என்ன சொல்கிறாங்க, காரியவாகு பெயர் பைங்குல் வளர்ந்தது. 4வது ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, கருத்தாகு பெயர் திருவள்ளுவரை படித்தேன். இதில் வந்து தவறான இணை எதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க நீட்டல் அளவை ஆகு பெயர் அரை லிட்டர் வாங்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் தவறு. அப்போ இது என்ன ஆகு பெயர்னு பார்த்தங்க அப்படின்னாக்க முகத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல் அளவை ஆகு பெயர் தான் அரை லிட்டர் வாங்கு. நெக்ஸ்ட்டு ஓமை கவிஞர் சுரதா பெறாத விருது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தாமரை திரு விருது வந்து அவர் வாங்கியிருக்க மாட்டார். அப்போ கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, ராசராசன் விருது வந்து ஓமை கவிஞர் சுரதா வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆசிரியப்பா. ஓசை பார்த்துங்க அப்படின்னாக்கா வெண்பாவோட ஓசை வந்து செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவோட ஓசை வந்து அகவற்பா, அகவல் ஓசைன்னு சொல்லுவாங்க, அகவற்பா. வஞ்சிப்பாவோட ஓசை வந்து எதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க தூங்கல் ஓசை. கலிப்பாவோட ஓசை வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க துள்ளல் ஓசை. இது கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதிய
அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் புகழப்படுபவர் யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். நெக்ஸ்ட்டு, வருமுன் காப்போம் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மலரும் மாலையும். நெக்ஸ்ட்டு, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஆன்சர் தான் ரைட்டு, மற்றதெல்லாமே தப்பு. ஆன்சர் எதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ரைட்டானது ஆப்ஷன் ஏ எர்ர இல்லு மேல்வாய் நாக்கின் நுனி வருடல். இப்போ மற்றது எல்லாமே ஏன் தப்புன்னு பார்க்கலாம். இப்பு இம்முங்கிறது வந்து என்ன, மேல் கீழ் இதழ் பொருந்துவதால் தான் இப்பும் இம்மும் உருவாகுது. ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் வந்து என்னது தப்பா? இது தப்பு அப்படின்னாக்கா இதுவும் தப்பு. இல்லுங்கிறது வந்து மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துதல்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு.